எப்படியோப்பா சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டோம். பிரியா கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, கேட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹலோ பிரியா, ரெடி ஆகிட்டீங்களா? அனு நான் ரெடி ஆகிட்டேன்ப்பா, அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்ப போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? பிரியா நானும் ரெடி, அவ்வளோதான், கிளம்ப போகிறேன்ப்பா. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க. ஷார்ப்பாக 8:30க்கு கேப் வந்துடும், அதுக்குள்ளே வந்துடுங்க. ஓகே அனு, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். நீங்கள் பஸ் ஸ்டாப் போயிடுங்க, நான் அங்கேயே வந்துடுறேன். ஓகே பிரியா. சரி, டைம் ஆச்சு, நாமளும் கிளம்புவோம். மாமா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேங்க மாமா. என்னம்மா அனு, எப்பயும் ஆஃபீஸ்க்கு சுடிதார் தானே போட்டு போவேன், இன்னைக்கு என்ன பாவாடை தாவணிலாம் கட்டிட்டு போற? அது ஒன்றும் இல்லைங்க மாமா, இன்னைக்கு ஆஃபீஸில் எத்னிக் வேர் எல்லாருமே இந்த மாதிரி தாங்க மாமா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஓ அப்படியா, சரிம்மா, அழகா இருக்கம்மா. தேங்க்ஸ் மாமா. அனு கட்டிட்டியா? நானே எத்தனை முறை சொன்னேன் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கும்னு, பாரு எவ்வளோ அழகாக இருக்குமா. ஆமாக்கா, நானும் ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குமோன்னு தான் நினச்சேன், ஆனால் போட்டதுக்கப்புறம் நல்லா தான்க்கா இருக்குது. அதான் நான் சொன்னால் கேட்கணும். சரி இரு, நான் போய் பூ கொண்டு வரேன், பூ வச்சுட்டு போ. இல்லைக்கா, பூலாம் வேண்டாம், ஏன்னா ஆஃபீஸில் ஏசி போட்டிருப்பாங்க. ஏசி ஸ்மெல்லுக்கும் பூக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் அதிகமாக வரும், அப்புறம் எனக்கு ரொம்ப தலைவலி வந்துடும்க்கா, அதனால தான். சரிம்மா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி போயிட்டு வா. சரிங்க மாமா, சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். பார்க்கவே நம்ம ஆள் எவ்வளோ அழகா இருக்கா. பாத்தியா, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை எத்னிக் வேர்னு, இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. இன்னைக்கு நாமளும் சீக்கிரமா கிளம்பி போய் அவளை பஸ் ஸ்டாண்ட்லேயே கொஞ்ச நேரம் நின்று பேசிடணும். நீங்க போங்க மேடம், பின்னாடியே நானும் வரேன். சரிம்மா அனு. அண்ணா எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுங்கண்ணா, நானும் போயிட்டு வரேன். சரிப்பா அர்ஜுன். டைம் வேறு ஆகுது, இன்னும் பிரியா வேறு வரலையே, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. ஓய் என்னங்க? மேடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்கிட்ட, இன்னைக்கு நீ ஆஃப் சாரி கட்டுறேன்னு. ஐயோ இல்லைங்க, ஆஃபீஸில் சொன்னாங்க எத்னிக் வேர் போட சொல்லி, ஆனால் நான் வந்து ஆஃப் சாரி கட்டுற மாதிரி ஐடியாலே இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி அவளும் கட்டுறேன் நீயும் கட்டிட்டு வான்னு சொன்னாலா, அதனால தாங்க. ஓ அப்படி, ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி, எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா. அட போங்க, சும்மா சொல்லாதீங்க. உண்மையாக தாண்டி செல்லக்குட்டி, அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா ஆஃப் சாரியில். எப்பயும் உன்னை சுடிதார்லேயே பார்ப்பேனா, ஆனால் இன்னைக்கு சாரி ஆஃப் சாரிலாம் கட்டி பார்க்குறப்போ அவ்வளோ க்யூட்டாக இருக்க. அட போங்க, எனக்கே கூச்சமாக இருக்கு. பாரு வெக்கமா. ஹலோ அர்ஜுன் அண்ணா, நான் கூப்பிட்றது கேட்குதா இல்லையா? அண்ணா இது வேலைக்காகாது, இந்த பக்கம் வாங்க. என்ன பிரியா இப்படி பண்ற நீ? எப்படி பண்ணிட்டாங்க? நானும் எவ்வளோ நேரமாக அர்ஜுன் அண்ணா அர்ஜுன் அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்ன பார்த்தே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் தள்ளிவிட்டேன். என்னம்மா பிரியா, அண்ணன் பாவம் இல்லை, இப்படியா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவ? ஆமாம், நான் அப்படி தான் பண்ணுவேன். பின்ன என்னன்னா, வீட்டில் தான் 2 பேரும் இருக்கீங்க, அங்கே பண்ணாத ரொமான்ஸை பார்க்குறது இங்கே வந்து வெளியே அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்களோ? ஆமாம், அப்படியே வீட்டில் நாங்கள் 2 பேரும் பார்த்து 2 நிமிஷம் பேசிட்டாலும் நீ வேற பிரியா. ஆமாம், நீ என்ன சுடிதார்லேயே வந்து நிற்கிற? எத்னிக் வேர்னா பாரு, ஆள் எவ்வளோ அழகாக பாவாடை தாவணிலாம் கட்டிட்டு வந்திருக்கா, பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்கா பத்தியா. நீ என்ன சுடிதாரில் வந்து நிற்கிற? அட போங்கண்ணா, சுடிதாரே எனக்கு எத்னிக் வேர் தான், உங்களுக்கு தெரியாதா? நான் என்னைக்கு புடவை கட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க? நம்ம ஆஃபீஸில் இருக்கப்பவே நான் சுடிதார் தான் போட்டு போவேன், எனக்கு சாரீ ஆஃப் சாரிலாம் செட் ஆகாதுங்கண்ணா, நான் எப்பயுமே ஜீன்ஸ் அந்த மாதிரி தானே போடுவேன், அதனால் எத்னிக் வேர்தில் எனக்கு சுடிதாரும் சேரும் தான். பாவம் என் ஃப்ரெண்டு சந்தோஷ், அவனுக்கு சாரீலாம் கட்டா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. நீ என்னன்னா எப்போ பார்த்தாலும் சுடிதாரே போட்டுட்டு இருக்க, எப்போ அவனுக்கு சாரீ கட்டி காட்ட போற? ஓஹோ, சாருக்கு சாரீ கட்டினா பிடிக்குமோ? சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டி காமிச்சிக்கிறேன், ஓகேவா? நீ தானே, நானும் அதை பார்க்க தானே போகிறேன். நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி 2 பேரும் எப்படிப்பா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்படி தான் அனு, ஆஃபீஸ்லேருந்தே இவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நாங்கள் 2 பேரும் எதுக்காச்சும் சண்டை போட்டுட்டே இருப்போம். பாவம் சந்தோஷ் தான் 2 பேரையும் மாற்றி மாற்றி சமாதானப்படுத்திட்டு இருப்பான். பார்த்தாலே தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன ஆஃபீஸ் இல்லையா? இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க. ஏண்டி சொல்ல மாட்டேன், உன்னை பார்க்கணும் பேசணும்னு வந்து நின்னா எப்படி சொல்கிற பாரு. சரி போ, நான் கோவமாக கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு. நீங்கள் தானே கோவமாக தானே? கிளம்புங்க கிளம்புங்க. சரி சரி கிளம்புறேன். ஓகே பிரியா, பாய்மா. பாய் செல்லக்குட்டி. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அனு, நான் அப்படி தான் அர்ஜுன் அண்ணா கிட்ட நல்லா ஜாலியாக தான் வம்பிழுப்பேன், நீங்கள் இதெல்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அட இதில் என்ன இருக்குது பிரியா, இப்படி தான் ஜாலியாக இருக்கணும், எனக்கு இதிலலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
உண்மையாகவே அர்ஜுன் அண்ணா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆஃப் சாரி அழகாக இருக்குப்பா. அதனால தான் ரொம்ப நேரம் உங்களை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தார் போல. அட போங்க பிரியா, நீங்கள் வேற. லக்ஷ்மி, சொல்லுங்க மாமா. தரகர் வரேன்னு ஃபோன் பண்ணாருமா. நீ அணுவோட ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்க தானே? நைட்டே எடுத்து சாமி கிட்ட வச்சிருக்கேன் மாமா. அவர் வந்த உடனே எடுத்து கொடுத்துக்கலாம். ஓ அப்படியா, சரிம்மா. சண்முகம், வாங்க தரகரே, வாங்க வந்து உட்காருங்க. என்னம்மா லக்ஷ்மி, நல்லா இருக்கியா? நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா. இருங்க, உங்களுக்கு போய் காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம்மா. இப்போ தான் நான் சாப்பிட்டே வீட்டிலேருந்து கிளம்பி வரேன். எதுவும் வேண்டாம். நீங்கள் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா நானும் கிளம்புவேம்மா. லக்ஷ்மி, போய் ஜாதகம் எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. அட மாமா, நானே கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க ஐயா. என்னப்பா, ஜாதகம் நோட்டில் எழுதலையா, பேப்பரில் போட்டிருக்கீங்க? இல்லையா, அணுவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஜாதகம்லாம் எதுவும் எழுதலைங்கய்யா. அதனால் அவள் பிறந்த நேரத்தை எடுத்து நாங்களாக கம்ப்யூட்டரில் கொடுத்து ஜாதகம் எடுத்திருக்கோங்க ஐயா. ஓ அப்படியா, சரிப்பா. பிறந்த நேரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாதகம் கரெக்டாக தான் இருக்கும். சரி, எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுங்க. ஐயா, மாப்பிள்ளலாம் எங்களுக்கு ரொம்ப சொத்து, ரொம்ப அந்த பெரிய இடம் அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்கலங்க ஐயா. பையனோட கேரக்டர் நல்லதாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. எங்கள் பொண்ணு வேலை பார்க்குற மாதிரி இடத்துலையே அவனும் வேலை பார்த்தா இன்னும் அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, அதனால் சொல்கிறேங்க ஐயா. மற்றபடி குடும்பத்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா அம்மா நல்லவங்களாக இருக்கணும், பையனும் பெரியவங்கள நல்லா மதிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்புறம் எங்கள் பொண்ணை வந்து எதுவும் கொடுமைலாம் படுத்தக்கூடாது, நல்ல பொறுப்பான குடும்பமாக இருக்கணும் ஐயா. ஐயா, ஜாதகம்லாம் செட் ஆச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க. ஆனால் நாங்கள் வந்து போய் விசாரித்து எங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தாங்க ஐயா எங்களால் கொடுக்க முடியும். நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதப்பா. நம்ம அணுக்குட்டிக்கு நான் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கொடுக்குறேன். என்னம்மா, உங்கள் அக்கா மாமாவே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பொண்ணுக்கு அக்கா நீ நீ எதுவும் சொல்லலை? ஐயா, நான் என்னங்கய்யா தனியாக சொல்ல போகிறேன். அக்காவும் மாமாவுமே அணுவை அவங்க பொண்ணாக நினச்சி தான் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்னங்கய்யா? அவங்க எது சொன்னாலும் கரெக்டாக தாங்க ஐயா இருக்கும். சரிம்மா, பரவாயில்ல. நான் நம்ம அணுக்குட்டிக்கு நல்ல இடமா பார்த்து கொடுக்குறேன், சரிங்களா? நானும் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் விசாரித்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த இடத்துல கொடுங்க. சரிம்மா, எனக்கும் வேலை இருக்குது, நானும் போயிட்டு வரேன். சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. அக்கா, எனக்கும் வேலை இருக்குக்கா, நானும் உள்ளே போகிறேன். மாமா, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லு லக்ஷ்மி, நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன்? மாமா, அது வந்து நம்ம அர்ஜுன். சண்முகம், அடடே வாங்க மாமா, உள்ளே வந்து உட்காருங்க மாமா, வாங்க. அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, என்னப்பா இந்த பக்கம்லாம் வரவே மாட்டேன்றீங்க? நான் நல்லா இருக்கேம்மா லக்ஷ்மி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வேலையாகவே இருக்கான், அதனால தான் இந்த பக்கம் வரவே முடியல. அதான் இப்போ லீவுக்கு என் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கேன்ல, அதுக்கப்புறம் என்ன வேணும்? சரிப்பா. வீட்டில் எல்லாரும் எப்படிப்பா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்கள் வீட்டிலேருந்து வரப்ப அத்தையும் அரவிந்தையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல மாமா, அவங்கள பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைப்பா, அரவிந்துக்கும் ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அது வேலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கானா, அதனால அவனை கூப்பிட்டு வர முடியல. உங்கள் அத்தை எங்கே வரப்போகிறா, அவளுக்கு நின்னா நடந்தால் கால் வலிக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பா. அதனால தான்ப்பா நான் வேலை விஷயமா வந்தனால தான்ப்பா யாரையும் எதுவும் கூப்பிட்டு வரல. அப்படியே உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் பேசிட்டுருங்கப்பா, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்மா, இப்போ தான் வர வழியில் கடையில் குடிச்சிட்டு வந்தேன். சரி, என் தங்கச்சி என்ன பண்ணுறா, என் பொண்ணு எங்கே, ரெண்டு பேரையும் காணோம். சோனி உள்ள ரூமில் தான்ப்பா இருக்கா. அதுக்கப்புறம் அத்தை வந்து மாத்திரை போட்டாங்க, அதனால் கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு படுத்தாங்கப்பா. அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. இருங்க, நான் போய் வர சொல்கிறேன். இல்லைம்மா, தூங்கட்டும், தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா, நீ சோனியை மட்டும் வர சொல்கிறியா? சரிங்கப்பா. சண்முகம், உன்கிட்ட தான்ப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க மாமா, என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது மாமா, நீங்கள் எது சொன்னாலும் நான் அது கேட்பேன். என்னன்னு சொல்லுங்க மாமா. அது வந்துப்பா, என்னன்னா நான் சோனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். என்ன மாமா சொல்கிறீங்க? அவள் சின்ன பொண்ணு இப்போ தானே மாமா, இன்னும் படிப்பே முடிக்கல, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைப்பா, அது உங்கள் அத்தை தான் அவளுக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரே பிடிவாதம் பண்ணுறா. அதனால சரி, கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கட்டுமேன்னு தான் யோசிக்கிறேன். என்ன மாமா நீங்கள்? சரி, சரி, இப்போ எந்த மாதிரி மாப்பிள்ளையை பார்க்கணும் உங்களுக்கு? மாப்பிள்ளை எதாவது பார்க்கணுமா மாமா? அதுதான் என்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்களோ? சண்முகம், அது
அப்பா. என்னம்மா மாமா வீட்டிலே இருந்துட்ட, அப்பா பற்றி உனக்கு ஞாபகமே வரலையா? ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு எப்பயுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. நான் உங்களை போய் எப்படி நினைக்காம இருப்பேன்? எனக்கு தெரியும்டா கண்ணு. நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லைப்பா, சாயந்தரமா பேசிக்கலாம். ஓ, சரிங்க மாமா.